அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப நேரமா நீங்கெல்லாம் யாருக்காக காத்திருக்கீங்களோ அறுவை சகோதரியா ருக்மணி பரமசிவம் அவர்களை உங்கள் கரகோஷத்தோடு இந்த மன்றம் பாராட்டி அழைக்கும். இருக்கட்டும், எங்க உயர போகுது, அமைதியா கிடக்க கம்மு. ஆமா, இந்த எல்லாத்துக்கும் மேல நீங்க நல்ல வேகமா ஒரு கை தட்டணும். எது தெரியுமா? சொல்லிக்கிறேன் எம்பிட்டா அனாவசம். இப்படி மேடையில உட்கார்ந்து இருக்குது, இவ்வளவு பிரகாசமா நாமெல்லாம் தெரிகிறது. இப்ப லைட் போனாட்டாலும் நான் பிரகாசமா இருப்பேன், அது வேற விஷயம். இருந்தாலும் நம்மளை இன்னும் கொஞ்சம் பிரைட்டா காட்டுறது தர்மையான ஒலி ஒளி அமைப்பு, தர்மையான சவுண்ட்ஸ், இத்தனை பேரையும் ரசிக்க வைக்கிறதுக்கு மூல காரணம் யாருன்னா இதற்கு மின்சாரம் கொடுத்து உதவிய இபி டிபார்ட்மெண்ட். அந்த அருமையான அன்பர்களுக்கு உங்கள் கரகோஷத்தோடு ஒரு பாராட்டு. பேசுங்க. புத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவினை மிக சீரோடும் சிறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற விழா குழுவினர் உள்ளிட்ட அத்தனை பெரியோர்களையும், நடுவர் பெருந்தகை உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களையும் திரளாக இங்கே ஒரு மாநாடு போல் கூடியிருந்து இந்த இசை நிகழ்ச்சியை, பாட்டு மன்றத்தினை அருமையாக ரசித்துக் கொண்டிருக்கின்ற எதிர்கால இந்தியாவின் தூண்களாக விளங்க இருக்கும் என் இளைஞர் திருக்கூட்டத்தையும் பணிவோடு வணங்கி மகிழ்கின்றேன். உண்மையாவே இது ஒரு மாநாட்டு கூட்டமா தான் இருக்கு. உண்மையாவே விழா குழுவுக்கு இது அருமையா விளம்பரம் செய்த அன்பர்களுக்கு எங்களுடைய நன்றி. அருமையா இருக்கு. இரண்டாவது ஆண்டும் எங்களை இங்கே அழைத்து கௌரவப்படுத்தி ஒரு வாய்ப்பு வாசலை திறந்து வைத்திருக்கின்ற ராஜமன்னார் உள்ளிட்ட அருமை சகோதரர்களுக்கும் என் வணக்கம். நடுவர் அவர்களே, 2 பேர் வந்து பேசிட்டு போயிருக்காங்க, ரொம்ப அழகா பாடிட்டு போனாங்க. 2 பேர் வயசையும் பாத்தீங்களா? 2 பேரும் இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டக்கூடிய பாடல்கள் என்ன பாடல்கள் சொல்லிட்டு என்ன பாட்டுலாம் சொன்னாங்கன்னா காதல் பாட்டை தான் அதிகமா சொல்லிட்டு போயிருக்காங்க. இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, காதல சொல்ல வேண்டியதுதான், வேணான்னு சொல்ல இல்லம்மா. அது ஏன் அவங்க 2 பேரும் சொன்னாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. ஒரு வயசுக்கு மேல சிலதை அனுபவிக்க முடியாது, பார்க்கத்தான் முடியும். அது சொல்லியாவது மனசுல உள்ள சோகத்தை தீர்த்துக்கலாமே தான். ஒரு பையன் எழுதுனா, கண்ணே உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிட விரும்புகிறேன்னு எழுதுனான். உடனே அந்த பொண்ணு பதில் எழுதுனா, சொந்தமா ஒரு அலுமினிய தட்டு கூட வாங்க முடியாத உன்னையெல்லாம் காதலிக்கிறதாவே இல்லை. அந்த மாதிரி எங்க ஊர் பையெல்லாம் விவரமா இருக்கா. ஒரு பிள்ளை நடந்து போச்சு. உடனே அவன் சொன்னான், கண்ணே என் இதயம் என்னும் கோயிலுக்குள் வருகிறாய் அப்படின்னா. அவன் உடனே காலில் கிடக்கிறத கழட்டிடுவேன்னா. உண்மைதான், என் இதயம் என்னும் கோயிலுக்குள் நீ வர வேண்டும் என்றால் காலில் உள்ள செருப்பை கழட்டி விட்டுத்தான் வர வேண்டும். அதே போல எங்க ஊர்லயே ஒரு பொண்ணு செருப்பு எடுத்து ஒரு பையனுக்கு காமிச்சா, அந்த பையன் சொல்றான், சரியாக காண்பித்தாய், காதலின் சின்னமே செருப்பு தான், அது ஒன்றுதான், ஒன்றை பிரிந்தால் இன்னொன்று உயிர் வாழாது. அந்த மாதிரி வெறும் காதல் சமுதாயத்துக்கு வாழ்க்கையில வெறும் காதல் மட்டும்தான் இருக்கா? எங்க எதிர் வீட்டு பையன் எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு காதலிச்சான். 2 பேரும் பாத்தீங்கன்னா அவன் +2 படிக்கிறான், இந்த பொண்ணு 10th படிக்கிறான். படிக்கிற வயசுல என்னப்பா காதல்? 2 குடும்பத்துக்கும் ஆகாது. 2 குடும்பத்துக்கும் ரொம்ப நாளா பகை இருக்கு, வேற வேற இனத்துக்காரங்க, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. அவர் என்ன பண்ணாரு, பகை இருக்கு 2 குடும்பத்துக்கும் சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னாரு, இங்க பாருங்க அந்த பையன் எங்க பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்குறான், இது வந்து நான் போய் கேட்டேன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், பெரிய சண்டை ஆயிடும், நீங்க போய் கேளுங்க, கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு சொன்னாரு. உடனே எங்க வீட்டுக்கார் வேகமா போனாரு, டேய் படிக்கிற வயசுல என்னடா அவனுக்கு காதல், படிச்சு நல்ல வேலைக்கு போய் ஒழுங்கா சம்பாதிக்கிற வழியை பாப்பியா, இந்நேரத்துக்குலாம் காதல் கடிதங்கள் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு திட்டிட்டு வந்தார். அவர் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் அவனுக்கு ஒரு 8 வயசு தம்பி இருக்கான், அவன்கிட்ட ஒரு லெட்டர் எங்க வீட்டுக்கு வருது. யாருக்கு வந்துச்சு லெட்டர்? என்கிட்ட தான் கொண்டு வந்து. அவசரப்படாதீங்க. அந்த லெட்டரை வாங்கி பிரிச்சு படிக்கிறேன், அப்படியே ஆடி போயிட்டேன். கதிர்விட்டு கிளம்பும் என் காதலை கண்டு எதிர்விட்டு எருமைக்கு ஏன் எரிச்சல் எழுதி வச்சிருக்கேன். அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. காதலுக்கு வழிகாட்டுற பாட்டு இன்னைக்கு என்னெல்லாம் பாட்டு போடுறாங்க தெரியுங்களா? தமிழ்நாட்டுல தமிழ்ல பாட்டு கேட்க முடியுதா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் ஆங்கில வார்த்தைகளை கலந்து பாட்டு எழுதிக்கிட்டு இருந்தாங்க, போனா போட்டோன்னு விட்டுட்டோம். ஆனா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா மொழி பக்கத்துல இருக்கிற மொழி எல்லாம் கூட வந்து சேர்ந்துருச்சு. ராரா 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 சரசுக்கு
ராரா ராரா సింతకు చీరా ప్రాణమే నీదిరా ఏలుకో రాదరా శ్వాసమో శ్వాసమై రారా. இது தெலுங்கு. ஆமா, அதுலயே சொல்றான் பாருங்க. என்ன ஏதாவது புரியுதா? நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க எந்த பாட்டை வேணாலும் பாடலாம், இத மட்டும் பாடக்கூடாது. நடுவருக்கு கோபம். ஏன் வர? நடுவருக்கு கோபம் வந்தா நிகழ்ச்சியை டப்புன்னு முடிச்சிருவேன். அதனால தயவு செய்து நடுவரை நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் மகிழ்ச்சியா வச்சிருக்க வேண்டியது உங்க பொறுப்பு. என்ன, இந்த படம் சந்திரமுகி, என் பையன் லீவ்ல வந்தா உங்க ஐயாட்ட வந்து எப்ப சந்திரமுகிக்கு என்ன கூட்டிட்டு போங்க என்ன, அவர் உடனே சொன்னாரு, என்ன கையை காட்டி 18 வருஷமா ஒரு சந்திரமுகி கூட தாண்டா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன், இது அங்க வேற போய் பார்க்கணுமான்னாரு. முடியாது, படத்துக்கு வாங்கன்ட்டான். அங்க போய் படம் பார்த்துட்டு வந்தா உண்மையாவே இந்த ராரா நல்லாத்தான் இருக்கு. நம்மளும் வருஷம் பூரா இப்படி பெட்டியை தூக்கிட்டு அலையிறோமா. சரின்னு பையன் செகண்ட் ஷோ முடிஞ்சு வந்தோன்னு தூங்கிட்டான். பையன் தூங்குறானே, வீட்டுக்காரர்கிட்ட ஏதாவது பட்ஜெட் விவரம் பேசலாம் அப்படின்னு ராரா சரசகுராரா ராரா சித்தக்கு தீரா பிராணமே நீதிரா ஏல்கோ ராரா சுவாசலோ சுவாசமை ராரா ராரா சரசகுராரா ராரா சித்தக்கு தீரா. 4 வரி தான் பாடி இருக்கேன். என் பையன் தவார் நின்றுச்சான். லக்க 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 ஒன்னும் நடக்கல, கம்முன்னு தூக்கிட்டு. இதெல்லாம் தேவையா ஞாபகப்படுத்த சொல்ல? நான் இப்போ நானே வயிறறிஞ்சு போய் கிடக்கேன். அதான், அதாவது உங்க குடும்பத்து விஷயத்த நீங்களே சொல்லுவேன்னு முதல்ல சொல்லிட்டீங்க, அதனால நான் அதை தொட வேண்டாமேன்னு பார்த்தேன். இல்ல, இந்த விஷயம்லாம் வேற யாரும் எட்டி பார்க்க முடியாத விஷயம் இல்ல, இது நானா சொன்னாதான் உண்டு. அந்த மாதிரி ஒரு நல்ல பாட்டு கேட்க முடியுதான்னா இல்ல, அந்த பாட்டுலயே சொல்றான், ஏதாவது புரியுதான்னா இல்ல. ஏ பந்தமோ இது ஏ பந்தமோ ஏ ஜென்ம பந்தால சுபகந்தமோ ஏ சொப்னமோ இது ஏ சொப்னமோ நயனால நடையாடு தொனி சொப்னமோ. எதனா புரிஞ்சுச்சா? யானைக்கு தோல் ஏண்டாதி உதிக்கணும், நெருப்பு நெருப்பு தான் தெலுப்பு ஆகுதுன்னு தெலுங்குல ஒரு பழமொழி உண்டாது. கதா அப்படி ஒரு பழமொழி இருக்கு. யானையுடைய தோலை ஆண்டு கணக்குல போட்டு தேய்ச்சாலும் என்ன சோப்பு போட்டாலும் அது வெளுக்காது, கருப்பு கருப்பு தான், அது வெள்ளையாகாதுங்கிற மாதிரி உங்க சினிமா பாட்டு எந்த காலத்துலயும் சரி. இது நீங்க யாருக்கு சொன்ன பழமொழி? நானும் மொழி தெரியாம செப்புண்டின்றேன். யானைக்கு சோப்பு போட்டு தேய்ச்சாலும் அது கலர் மாறாதுன்னு யார சொன்னீங்க? இல்ல, நான் உங்களை பார்த்து சொல்லவே இல்ல நடுவர் அவர்களே. என்ன பார்த்து சொல்லவே முடியாது, ஏன்னா இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும் நான் அசிங் மாதிரி இருக்கேன். ஏன் சொல்லுவேன்? ஆமா, அதனால அந்த யானையுடைய தோலை ஏண்டாதி உதிக்கினால் ஆண்டு கணக்குல தேய்ச்சாலும் கூட அதனுடைய கருப்பு நிறம் போகாதுங்கிற மாதிரி உங்க சினிமா பாட்டு இருக்கே. நீங்க வந்து சமுதாயத்திற்கு வழிகாட்டுகிறதுனா எந்த காலத்திலயும் வழிகாட்டல. அப்படி வழிகாட்டி இருந்தால் இன்றைக்கு நிலைமை சமுதாயத்துல எவ்வளவோ மாறி இருக்கணும். ஏதாவது மாற்றம் இருக்கான்னா இல்ல. சுதந்திரம் அடைந்து 60வது ஆண்டுல நாம இருக்கோம். 60 ஆண்டுகள் நிறைவடைய போகிறது. இன்னைக்கும் 50%க்கும் கீழே மக்கள், 50% மக்கள் இன்னைக்கு வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பெண் சோகமாக பாடுகின்றால் நடுவர் அவர்களே, இந்த மன்றத்தில பதிவு செய்ய வேண்டும். வெறுமனே நல்ல ரசிக்கக்கூடிய தாளம் போடக்கூடிய பாட்டை மட்டுமே பாடிட்டு போயிடுறது மட்டும் இந்த மன்றத்தினுடைய நோக்கமாக இல்லை. தங்கள் தலைமையின் கீழே ஒரு நல்ல செய்தி இந்த மக்களுக்கு சொல்லிவிட்டு போக வேண்டும் என்பதால் இந்த செய்தியை சொல்லுகின்றேன். இந்த எவ்வளவு அருமை, எந்த அளவுக்கு தாண்டவம் ஆடுகின்றது என்பதை ஒரு ஏழை பெண் பாடுகின்றாள். காக்கா எழப்பாரு கருவேல மரம் இருக்கு, ஏன் மக்கா எழப்பாரு மண்குடிச நிழல் இருக்கா, கொக்கு பசியாரு கொக்குளத்து மீன் இருக்கு, ஏன் மக்க பசியாரு மக்கி போன நெல் இருக்கா. அதுதான் இன்னைக்கும்
சிங்கம் எலிக்கறியும் நண்டுக்கறியும் பிடிச்சிட்டு நிலைமையே போன ஆண்டு கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப இந்த திரைப்பட பாடல்கள் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டி இருந்தால், இந்த நல்ல திசையை காட்டி இருந்தால் ஏன் இந்த வறுமை, ஏன் இந்த